லேர்னர்ஸ் நாம இன்னைக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டியோட டிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி ரியல் வேர்ல்டு செட்டிங்ல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா விர்ச்சுவல். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஹெட்செட்டோ இல்ல ஏதோ ஒரு ஹெட் டிவைஸோ போட்டிருப்போம். கம்ப்ளீட்டா நம்ம ஐஸை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்றது தெரியாம இருக்கும். அதனால விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா விர்ச்சுவல். இது ஆக்மெண்டட் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்றதும் தெரியும். அதே மாதிரி விர்ச்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றதையும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் யூசர் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் கேமரா இருந்தால் போதும், நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு வந்து அந்த ஹெட்செட் டிவைஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு தேவை. ஆக்மெண்டட் ரியாலிட்டி பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து 25% விர்ச்சுவலாக இருக்கும், 75% ரியல் வேர்ல்டில் நடக்கிற நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள், ஐக்கியா பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நம்ம சோஃபா, ஆர்ம் சேர், காஃபி டேபிள், கபர்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிக்கணும். ஸோ எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோனை வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து ட்ராக் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸில் வச்சோன்னா அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து இந்த நம்ம வீட்டில் வந்து அது வைக்கும் போச்சில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஆப் வந்து இதில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கலாம். அடுத்தது விர்ச்சுவல் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் ஃபிக்ஷனல் தான். ஆக்மெண்டட் ரியாலிட்டி மெடிக்கல், எஜுகேஷன், இன்டீரியர் டிசைன், மெக்கானிக்கல், டூரிசம் அங்கெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. இது விர்ச்சுவல் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேமிங் இண்டஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் கேமரா இருந்தால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நமக்கு வந்து வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஃபிக்ஷனல் என்ன நடக்குது அப்படின்றது, விர்ச்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். இது விர்ச்சுவல் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ.